ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதே நமஹ. ஓம் சாம் சோம் சரவணபவாய நமஹ. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். தை அமாவாசை வருகிறது. அதாவது தை அமாவாசை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இது. அதாவது பெற்றோர்களுக்கு, முன்னோர்களுக்கு எல்லோருக்குமே இறந்து போனவர்களுக்காக நம்ம செய்யக்கூடியது அவருடைய ஆத்மா பரிசுத்தம் அடைந்து அவர்கள் நற்கதி அடைய இந்த தர்ப்பணம் ரொம்ப மிக உதவியாக இருக்கும். இப்போ இந்த தை அமாவாசை தர்ப்பணத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். பொதுவாக அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையும் சிறப்புடையது தான். அதில் அந்த தை அமாவாசை மிகுந்த சிறப்புடையது. ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுதாக இருக்கக்கூடிய நாள் என்ற நாள். அப்போ பகலில் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ பகலில் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னா இந்த உத்தராயணத்தில் தை அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் மிகுந்த பலனை தரக்கூடியது. இது நாள் வரைக்கும் தர்ப்பணமே பண்ணாமல் விட்டவங்க கூட இந்த நாளில் செய்கிற போது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இது அமையும். ஏன்னா முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இது. பித்திருக்கடன் சொல்லுவாங்க. அதனால் சில பேர் ஆலயங்களில் போய் செய்வாங்க, சில பேர் கடற்கரை இந்த மாதிரி இடத்துல போய் செய்வாங்க. எங்கே செஞ்சாலும் முன்னோர்கள் நினைத்து அந்த சைவமாக இருந்து அவர்களுக்காக சூரியனை நோக்கி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு பூஜை இது. கையில் எள்ளை வச்சுக்கிண்டு கட்டவர்களுக்கும் ஆட்காட்டுகளுக்கும் நடுவில் தண்ணியை ஊற்றி முன்னோர்களுக்காக நம்ம கோயிலில் இருந்தால் பித்திருன்னு தற்பையாமின்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அப்படி வடமொழியில் தெரியாதவங்க தமிழில் செய்யணும்னு ஆசைப்பட்டால் அடியனுடைய தகப்பனாருக்கு எள்நீர் சமர்ப்பணம் பேரை சொல்லி கூட அடியனுடைய தகப்பனாருக்கு எள்நீர் சமர்ப்பணம், அடியனுடைய தாயாருக்கு எள்நீர் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி எள்ளும் தண்ணியும் கலந்து ஊற்றி கட்டவர்களுக்கும் ஆட்காட்டுக்கு நடுவில் தண்ணியை ஊற்றி உங்களுடைய அர்ப்பணிப்பை செலுத்தலாம். அப்படி செய்கிற போது அவருடைய ஆத்மா பரிசுத்தமடைகிறது, அவர் ஆத்மா சுத்தமடைகிறது, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிசுத்தமாக கிடைக்கிறது. குடும்பம் தடைய சிறப்பாக வழங்குறதுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. வம்ச அபிவிருத்திக்கும் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு பூஜை. இது இந்த தை மாதம் வரக்கூடிய இந்த தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் ஒரு இன்னும் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசையில் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 29ஆம் காலையில் அமாவாசை. உத்திராட நட்சத்திரமும் இந்திய நேரப்படி பாக்கிய பஞ்சாங்கப்படி காலைல 9:26 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. இந்த நேரத்தில் செய்கிறது மிகுந்த சிறப்பு. ஏன்னா உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம் வரும்போது அந்த அமாவாசை இன்னும் சிறப்படைகிறது. அதனால் இது செய்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த காலையில் 9:30 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டோம்னா உத்திராட நட்சத்திரத்துலேயே அந்த தர்ப்பணத்துக்கு மிகுந்த பலனுடையனா சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும்போது நம்ம செய்கிறோம். அதனால் மிகுந்த சிறப்புடையது. அதனால் எல்லோரும் இந்த தை அமாவாசை தர்ப்பணத்தை சிரத்தையோடு பண்ணி முன்னோரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி அன்றைக்கு போகிற சைவமாக இருக்கிறது நல்லது. பிரம்மச்சரிய விரதமாக இருக்கணும். தை அமாவாசை அன்றைக்கு கோபூஜையும் செய்யலாம்னா பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பசுமாட்டில் அனைத்து தெய்வங்களும் இருப்பதாகவும் முன்னோர்கள் அதில் வாசம் செய்வதாகவும் சொல்வார்கள். அதனால் எல்லோரும் பசுமாட்டு பூஜையோ அன்றைக்கி கோபூஜையோ ஒரு போட்டு வச்சு பூ சாத்தலாம் கோபூஜை. ஏன்னா பசுமாட்டில் எல்லோரும் இருக்கிறது ஐதீகம். தேவர்கள் எல்லோரும் குறிப்பாக முன்னோர்களும் இருக்கிறது ஐதீகம். அதனால் இந்த பசுமாட்டு பூஜையை நீங்கள் செய்யலாம். கோபூஜைன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தை அமாவாசை எல்லோரும் மிஸ் பண்ணாமல் அவசியம் தர்ப்பணத்தை பண்ணி முன்னோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும். இதனால் என்னென்ன தடைப்பட்ட திருமணங்கள் கூட நடக்கலாம், தடைப்பட்ட புத்திர பாக்கியம் கிடைக்கலாம். முன்னோர் ஆசீர்வாதம் இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் எல்லோரும் இந்த தர்ப்பணத்தை மிகுந்த சிரத்தையோடு பண்ணி முன்னோருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.